வணக்க மக்களே, வெல்கம் டு தி மென்டல் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது காட்டி அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அனுஷ்கா, விக்ரம் பிரபு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு சாதாரண பெண் எப்படி ஒரு மிகப்பெரிய ரெபலா மாறுறா அப்படின்ற அந்த ஜேர்னியை சொல்லக்கூடிய ஒரு கதை. ஆக்சுவலா இந்த படம் வந்து காட்டி அப்படின்ற ஒரு கம்யூனிட்டியை மையமா வச்சுதான் எடுத்திருப்பாங்க. ஈஸ்டர்ன் காட்ஸ்ல வாழக்கூடிய ஒரு மலைவாழ் மக்கள் தான் அந்த காட்டி அப்படின்னே சொல்லலாம். அவங்க மலைகள்ல அதிகமான மூட்டைகளை சுமக்கக்கூடிய ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் அப்படின்னே சொல்லலாம். அந்த மலையில தான் வந்து கஞ்சா அப்படின்றது பயங்கரமா விளையுது. சோ இந்த கஞ்சாவையும் அவங்க வந்து சுமக்குறாங்க. இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் விக்ரம் பிரபு அண்ட் அனுஷ்கா. விக்ரம் பிரபுவோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் மட்டும் இவர் இந்த வேலையை பார்க்காம ஒரு லேப் டெக்னீஷியனா சிம்பிளான ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அண்ட் அனுஷ்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு பஸ் கண்டக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கஞ்சா பிசினஸ் கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய ரெண்டு அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. சோ இந்த டைம்ல தான் மார்க்கெட்ல ஒரு புது சரக்கு ஒண்ணு வெளியே வருது அப்படின்றது தெரியும். அதாவது லிக்விட் ஃபார்ம் ஆஃப் கஞ்சா அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. அந்த இதை யார் தயாரிக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விக்ரம் பிரபு தான். இவர் வந்து மறைமுகமா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அனுஷ்காவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது இவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமாட்டு இவங்களுக்கு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அண்ட் அனுஷ்கா எடுக்கக்கூடிய அந்த புது அவதாரம் என்ன, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. ஒரு சாதாரண பொண்ணு ஒரு மிகப்பெரிய ரெபலா மாறுறா அப்படின்னா அந்த கதையில என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அந்த பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய டிராஜடி நடந்திருக்கும், அதுக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுத்திருப்பா அண்ட் மக்களோட ஒரு லீடராகவே மாறுறா அப்படின்ற அந்த ஒரு ஆர்க் இருக்குல்ல, அதை ரொம்ப நீட்டாவே இந்த கதையில காட்டியிருந்தாங்க. பட் என்னன்னா அது கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா காட்டியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த மக்களோட அந்த வாழ்க்கை முறை இருக்குல்ல, அதை காட்டினதா இருக்கட்டும், அவங்களோட அந்த லேண்ட்ஸ்கேப்பை காட்டினதா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட சண்டை காட்சிகள் அப்படின்றதுமே ரொம்ப ராவா எடுத்திருப்பாங்க. அதுலயும் அனுஷ்கா இன்வால்வ் ஆகக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் பயங்கர ப்ரூட்டலா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். புஷ்பா மாதிரியான ஒரு கதையை வந்து ஒரு ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொன்னது அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். பட் என்னன்னா அதை சொன்ன விதம் அப்படின்றது இன்னுமே கன்வின்சிங்கா இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. உதாரணத்துக்கு இப்ப அந்த ரிவெஞ்சை காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிவெஞ்சில் ஏதாவது ஒரு புதுமை இல்ல ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான வேலை அது நடக்குது அப்படின்ற மாதிரி கண்டிப்பா காட்டியிருக்கலாம். அதே மாதிரி இதுல ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ், மைண்ட் கேம்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு ஏமாத்துறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கலாம். ஜஸ்ட் லைக் தட் இவங்க ஏமாற போறாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிச்சு. ஆல்சோ அந்த கம்யூனிட்டியில நடக்கக்கூடிய அநீதிகள் அண்ட் இவங்க எப்படி லீடரா ஆகுறாங்க அந்த போர்ஷன்ஸ் இன்னுமே இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது மாதிரியான ஒரு சில விஷயங்களால இந்த கதை கொஞ்சம் அவுடேட்டடான ஒரு கதை அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பர் ஸ்டோரி, பட் இன்னுமே கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கதை ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். இப்போதைக்கு ஒரு ஓகேஷான படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ராவான காட்சிகள் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.